கொண்டாடலாமா? அட பாவீங்களா, பெந்தேகோஸ்தே சபையில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதா? கிறிஸ்மஸ் கொண்டாடலாமான்னு கேட்டால் கொண்டாடலாம். நீங்கள் பெந்தேகோஸ்தே சபையில் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா? இயேசு பிறந்தார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஆமென். இயேசு பிறந்தார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் எதை கொண்டாடலாம்? ஆனால் கொண்டாட்டத்திலே வெறும் கொண்டாட்டத்தோடு என்ன செய்துவிடக்கூடாது, வெறும் கொண்டாட்டத்தோடு நின்றுவிடக்கூடாது. என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் அர்த்தத்தோடு கொண்டாட வேண்டும். எதோடு கொண்டாட வேண்டும்? அர்த்தத்தோடு கொண்டாட வேண்டும், கருத்தோடு கொண்டாட வேண்டும். பிரைஸ் எல்லாம் சார். இப்போ கேட்குதா? கருத்தோடு கொண்டாட வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸாக இருக்க வேண்டும். நான் ஒரு வாழ்த்து உங்களுக்கு கொடுத்தேன். இந்த பண்டிகை நாட்கள் வெறும் கொண்டாட்டத்தோடு முடிந்து விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய நோக்கத்தை கவனித்து பார்க்க வேண்டும். ஆராதனையின் ஆரம்பத்தில் பிரதர் ஜெசு சொன்னதை போல இன்றைக்கு நிறைய கொண்டாட்டம் இருக்கிறது. ஆனால் யார் இல்லை உள்ளே? இயேசு இல்லை. ஒரு சபையினுடைய வாசலிலே ஒருவர் சபைக்குள்ளே போவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அங்க இருக்கிற வாட்ச்மேன் அவரை உள்ளே விடவில்லை. ஏனென்றால் பிரபு குலங்களிலே உடையவர்கள் மட்டும்தான் அந்த தேவாலயத்திற்குள்ளே போக முடியும். ஆகினாலே அவர் ஒரு ஏழை மனிதன், கசங்கின வஸ்திரம், பலவீனமான தோற்றம், சரியான ஆகாரமற்ற ஒரு மனிதன். ஆனால் அவரை உள்ளே போக அனுமதிக்கவில்லை. அவர் மிகுந்த துக்கத்தோடு திரும்பி வெளியே போகும் பொழுது வெளிப்புறத்தில் இனி ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவர் இவரிடத்தில் கேட்டார், என்னையா நீங்க உள்ள போக முடியலையா? ஆமையா, உள்ளே என்ன அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கல அப்படின்னு தெரியல அப்படின்றார். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமையா, கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள், நான் தான் இயேசு கிறிஸ்து, உள்ளே நானே போக முடியவில்லை, உள்ளே போவதற்கு எனக்கே அனுமதி இல்லை. இன்றைக்கு இயேசுவை தவிர மீதி எல்லாவற்றையும் கிறிஸ்மஸில் பார்க்கலாம் என்கிற நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் ட்ரீ சரியா என்று கேட்டால் தவறா என்று கேட்டால் இல்லை, குடில் தவறா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அதற்குள்ளே யார் இருக்க வேண்டுமோ அவர் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய கொண்டாட்டத்தில் இயேசு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நம்முடைய கொண்டாட்டத்தில் இயேசு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய புனித ஒப்பற்ற தூய நாமத்தில் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்திற்குள்ளே போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன செய்தாய்? கிருபை பெற்றாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 மிக முக்கியமான நிகழ்வுகளிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பயப்படாதே என்று சொல்லுகிறார். 1வது நிகழ்வு எங்கே என்றால் மரியாள் யோசேப்பு என்கிற பாத்திரங்களின் மத்தியிலே. 2வது இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறார், சகரியாவே, எலிசபெத்தே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம்.
என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இன்னும் ஒரு இடத்துல பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிறார். யார் என்று சொன்னால் மேய்ப்பர்கள். நாம் கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்தோம், நம்ம தடியெல்லாம் எடுத்துட்டு வர்றது பார்த்தோன்னே ஏதோ எம்எல்ஏ எம்பி வராங்கன்னு நினைச்சேன். அவர்களுடைய பாடி கார்டாக வருகிறார்கள் என்று நினைத்தேன். சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மேய்ப்பர்கள் அவர்கள் தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருக்கையில் தேவதூதன் கடந்து வந்ததை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். பயந்தவர்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இப்படி இந்த 3 நிகழ்வுகளிலே மாத்திரம்தான் பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை, 365 இடங்களிலே வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ பயப்படாதே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்க பயப்படாத அளவுக்கு நீங்க உங்க முகத்தை ரொம்ப க்ளோஸாகவும் காமிச்சிடக்கூடாது. சரியா? திரும்பி பார்த்து வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி பார்த்து அப்படியாச்சும் மனுஷாட்களை பார்ப்போம். அப்படி திரும்பி பார்த்து சிரிச்சு மறைச்சிடாதீங்க. சிரிச்சு பயப்படாதே சொல்லுங்க. அது பயப்படுற மாதிரி சொல்லாதீங்க. சில டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, ரொம்ப நாள் தாங்காதுன்னு யார்கிட்டயே சொல்லிடுவாப்புல, பலவீனமாக இருக்கிறவங்ககிட்டே சொல்லுவாப்புல. அதுவும் டாக்டர் தான். இனி ஒரு டாக்டர் உண்டு, ரொம்ப செத்து போகிறது மாதிரி இருப்பீங்க. நீங்கள் போய் பாருங்க, ஐயா இது ஒன்றும் இல்லைம்மா, இது 2 நாளிலே சரிப்படுத்திடலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? பயப்படாதேன்னு சொல்றதை எப்படி சொல்லணும்? பயப்படாமல் சொல்லணும். சொல்லுங்க, பயப்படாதே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. நான் முகங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப சீரியஸாக இருக்கு சிலவங்களுடைய முகம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 365 நாட்களிலும் நமக்கு வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே. ஆமே. நீங்கள் நல்ல நாள் என்று நீங்கள் நினைக்கிற நாளிலும் அவர் பயப்படாது என்று சொல்லுகிறார். இல்லை, இது கெட்ட நாள் நீங்க நினைக்கிற நாளும் கூட அவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாதே, பயப்படாது என்று தான் சொல்லுகிறார். சில காரியங்களை நாம் மேலோட்டமாக பார்க்கிறோம். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பயப்படுகிறோம். ஐயோ, இது எப்படி முடியுமோ என்று பயப்படுகிறோம். ஆனால் நாம் மாம்சீகத்தில் பார்க்கிற வண்ணமாக பார்க்காதபடிக்கு ஆவிக்குரிய விதத்தில் தேவனுடைய பிள்ளைகளைப் போல நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் நாம் பயப்படுகிற காரியம் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமாக மாறும். இந்த காலைவேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நம்ம இந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதிக்கு ஆரம்பித்தோம் இல்லையா? பயப்படாது என்கிற தலைப்பில் 1ஆம் தேதி ஆரம்பித்தோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டோம். பயப்படாது என்று ஆண்டவர் மரியாளிடத்தில் சொன்ன பொழுது, ஏன் பயப்படக்கூடாது, ஏன் பயந்தவளாய் இருந்தாய், ஏன் தேவதூதன் பயப்படாது என்று சொன்னான் என்றெல்லாம் நாம் பல காரியங்களை தியானித்தோம், ஆழமாக தியானித்தோம். இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக கவனிக்கிற காரியம் என்னவென்றால், மன்னிக்கவும், ஆட்டிடையர்கள் ஒரு இடத்துல கூடி தங்களுடைய தொழுவத்தை மடக்கிவிட்டு, அந்த இடம் இன்னும் இருக்கிறது, தொழுவத்தை மடக்கிவிட்டு அங்கே உள்ளே அதிகமாய் காற்று போய் குளிர்ந்து ஆடுகள் பலவீனப்பட்டு விடாதபடிக்கு அதற்கு 2 விதத்தில் பாதுகாப்பாக இந்த மேய்ப்பர்கள் இருப்பார்கள். அதிக குளிர் உள்ளே போய் விடாதபடிக்கு அந்த சின்ன குகையினுடைய வாசலை அடைக்கிறதை போல தங்களை அவர்கள் ஒரு அடைப்பாக மாற்றி இந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பார்கள். 2வது, மிருகங்கள் உள்ளே போய்விடாதபடிக்கு என்ன செய்வார்கள்? இவர்கள் இந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பார்கள். இந்த இரவெல்லாம் இந்த மேய்ப்பர்கள் தூங்குவார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எதுவும் எப்பொழுதும் வரலாம். ஓநாய்கள் வரலாம், சிங்கங்கள் வரலாம்,
இப்படிப்பட்ட பொல்லாத மிருகங்கள் வரலாம். தங்களுடைய ஆடுகளை அது கொண்டு போய் விடக்கூடாது, ஓநாய்கள் ஆடுகளை திருடி விடக்கூடாது என்று சொல்லி பயந்து இவர்கள் இரவெல்லாம் சில மணி நேரம் ஒவ்வொருவருக்கும் டாம் போட்டு 1 மணியிலிருந்து 2 மணி வரை, 2லிருந்து 3 என்று சொல்லி இவர்கள் பாதுகாப்பு பணியிலே தீவிரமாக இருப்பார்கள். அவருடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கும் என்று சொன்னால் ஆடுகளுடைய பாதுகாப்பிலே தான் இருக்கும். தங்களை குறித்து அவர்கள் ஒன்றும் ரொம்ப கவலைப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தான் ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம்? தேவதூதர்களுடைய சத்தம். அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்குங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திற்குள்ளே நம்ம போகலாம். 8வது வசனம் முதல் வாசிங்கள். ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுவீங்களா? அதாவது மேய்ப்பர்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்பட வேண்டாம். இவர்களுடைய சூழ்நிலை, இந்த மேய்ப்பர்களுடைய சூழ்நிலை என்னவென்றால், ஒதுக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் தேசத்திலே மேய்ப்பர்களை மிகவும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் மத சடங்குகளிலே கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. திருமணங்களிலே கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. பொது கூடுகைகளிலே அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் இந்த ஒரு வாசனை வரும். அந்த வாசனை சிலருக்கு கொமட்டலை உண்டாக்கும். அருவருக்கப்படத்தக்கவர்களாகவே இந்த மேய்ப்பர்கள் எண்ணப்பட்டார்கள். நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய எகிப்திலே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பக்கத்தில் நெருங்க விடுவதில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த வாசனை அது ஒரு அருவருப்பை கொடுக்கும். அது மற்றவர்களை விரும்ப விடாது, நெருங்க விடாது. இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய வாழ்க்கை 2 நிலைதான். ஒன்று ஆடுகளோடு வாழுவது, 2வது மனுஷர்களை விட்டு பிரிந்து வாழுவது. மனுஷர்களை விட்டு பிரிந்து வாழுகிற வாழ்க்கை. இந்த சூழ்நிலைமையிலே தான் இந்த மேய்ப்பர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கிற மேய்ப்பர்களுக்குத்தான் தேவதூதன் கடந்து வருகிறார். கவனிங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற நற்செய்தியை முதலாக எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அரண்மனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். ராஜாவுக்கு இந்த நற்செய்தியை கொண்டு போய் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது பிரபுக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இந்த நற்செய்தி அங்கெல்லாம் முதலாக அனுப்பப்படவில்லை. தேசத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், தாழ்ந்த நிலையில் அருவருக்கப்பட்ட நிலையில் இருந்த ஜனங்களை தேடி தேவனுடைய தூதன் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடி போகிறார். ஆமென். ஏழைகளை தேடி ஆண்டவர் கடந்து போகிறார். தள்ளப்பட்டவர்களை தேடி ஆண்டவர் போகிறார். 2 விதத்திலே ஜனங்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள்.
ஒன்று ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், அல்லது இரண்டாவதாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய், இந்த மேய்ப்பர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளே எந்த உதவி மற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது யாரும் தங்களை பக்கத்தில் நெருங்க விட மாட்டார்கள். தங்களை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை என்கிற நிலைமை காணப்பட்டாலும் பரலோகத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால், நீங்கள் பரலோகத்திற்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தியிலேயே திருத்துவத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் செயல்படுவதை பார்க்க முடியும். கிருபை பெற்றவளை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை என்கிறவருடைய ஆளுமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் உண்டு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கிருபை உண்டு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. இந்த நாட்களிலே ஒருவேளை நீங்களும், நான் ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், என்னுடைய உறவினர்கள் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், என்னுடைய தொழில் நிமித்தமாய், என்னுடைய பொருளாதாரத்து நிமித்தமாய், என்னுடைய அந்தஸ்து பலவீனப்பட்ட அந்தஸ்தா இருப்பதினாலே நான் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவளாய் இருக்கிறேன். என்னுடைய உறவினர் திருமணங்களுக்கு என்னை அழைப்பதில்லை, என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் என்னை பார்ப்பதில்லை, நான் யாரிடத்தில் போவதும் யாரும் விரும்புவதில்லை. ஒருவேளை இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இந்த மேய்ப்பர்களை போல காணலாம். தேவனுடைய பிள்ளைகளே, யார் என்னை நேசிப்பதற்கு இருக்கிறது, யார் எனக்காக உதவி செய்வதற்கு இருக்கிறார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஜனத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். இந்த நற்செய்தி முதலாக யாருக்கு என்றால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு. பயப்படாதே என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தை யாருக்கு என்று சொன்னால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு. பலமுறை நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம், சிலரோடு பேசும் பொழுது அவர்களுடைய பரிதாபத்தை சொல்லுகிறார்கள். ஒரு ஏழை மனிதனை நான் கவனித்தேன். அவருக்கு முடிந்த ஒரு சின்ன உதவியை செய்துவிட்டு அவருக்கு தெரிந்த நபர்களிடத்தில் கேட்டேன், இவர் ஏன் இந்த பரிதபிக்கப்பட்ட நிலைமை? அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகள் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகளை திருமணம் செய்து அனுப்பிவிட்டார்கள். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு அவரை கவனிக்க முடியவில்லை, அவர் தன்னுடைய வீட்டிலும் இருக்க முடியவில்லை, தன்னுடைய பலவீனமான மனைவியையும் அவர் பார்க்க வேண்டும். ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற மனுஷன் இரவு எங்கேயாகலும் போய் ஒதுங்கிக் கொள்ளுவார். மற்ற நேரங்களிலே அவர் எங்கேயாகலும் உட்கார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மறைத்து கொண்டு வாழுகிறார் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய கண்களிலே இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம், நம்முடைய துறைகளிலே இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம், நம்முடைய உறவினர்களிலே அல்லது நமக்கு தெரிந்தவர்களிலே நாம் சிலரை பார்க்கிறோம், கைவிடப்பட்டவர்களாக பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி முதலாக யாருக்கு என்று சொன்னால் தள்ளப்பட்டவர்களுக்கு. இன்றைக்கு நாம் அந்த நிலைமையில ஒருவேளை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னே தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு முன்னே கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு முன்பு ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள். நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை,
நாம் பெற்ற இந்த சமாதானத்தை, நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தெரியும். நாம் அனுபவித்திருக்கிறோம். எதை அனுபவித்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என்று சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ளவர் இந்த உலகத்திலே மனிதனுக்காய் அவதரித்தார். அவர் பரலோகத்திலே இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாம் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று வாசிக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பயந்து நடுங்கி மரித்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல, நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு, தேவனை சார்ந்து அவரோடு கிட்டி நெருங்கி இன்னும் அவரை அறிந்து அவருக்குள்ளே வாழும்படியான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஏராளம் பேர் இந்த மேய்ப்பர்களை போல காணப்படுகிறார்களே. அவர்களுக்கு 2 தேவை இருக்கிறது. அவர்களுக்கு பயப்படாதே என்கிற செய்தியை கொண்டு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வறுமையிலே, அவர்களுடைய வெறுமையிலே, அவர்களுடைய கஷ்டத்திலே நாம் இன்றைக்கு அவர்களை சந்தித்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே என்கிற வார்த்தையை சொல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்பது இதோடு நின்று விடக்கூடாது. அப்படியானால் அந்த பயப்படாதே என்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் விலகினவர்களாய் மாறிவிடுவோம். 1வது கவனிங்கள், இந்த ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்த மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரசன்னமாகிறார். அவர் பிரசன்னமாகும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. முதல்ல அவங்களுக்கு கிடைச்சது, முதல்ல மேய்ப்பர்கள் என்கிற பெயர் தான் அவர்களுக்கு. நாற்றம் வீசுகிறவர்கள் என்கிற பெயர் தான். ஆனால் இப்பொழுது தேவ தூதர்கள் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன பொழுது, பயப்படாதே என்று சொன்ன பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வருகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது. உலகத்தில் எங்களை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை, ஆனால் எங்களை நேசிப்பதற்கு பரலோகத்திலிருந்து தேவன் பூலோகத்திற்கு இறங்கி வந்திருக்கிறாரா? எங்களுக்கும் ஒரு அங்கீகாரமா? உலகம் அங்கீகரிக்காமல் போனாலும் இனி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய உறவுகள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் பரவாயில்லை. எங்களுடைய மதங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் பரவாயில்லை. எங்களுடைய மத கூடுகைகள் எங்களை அங்கீகரிக்காமல் போனாலும் பரவாயில்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு இரட்சகர் வந்திருக்கிறாரே. அதனால தான் அவங்க எங்க போய் சேர்றாங்க? பிள்ளையை தரிசிக்கவும், காணிக்கை கொடுக்கவும், தங்களுடைய ஆடுகளை காணிக்கைகளாய் கொடுக்கவும் உற்சாகம் அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதே என்கிற வார்த்தையிலே 1வது பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நான் சொன்னேன். 2வதாக பயப்படாதே என்கிற வார்த்தையிலே தேவ சித்தம் இருக்கிறது. அந்த தேவ சித்தம் கடினமாய் இருக்குமேயானால் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நாம் தேவனுடைய செய்தியை தியானித்தோம். 3வதாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற காரியம், ஒருவேளை பயப்படாதே என்று சொல்லும் பொழுது அங்கீகாரத்தை இழந்து போனவர்களாய் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கு செய்தி இல்லை, பயப்படாதே. உங்களுக்கு அங்கீகாரம் இழந்தவர்களாக அல்ல, அங்கீகாரத்தை உடையவர்களாக மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு 2 சாமுவேலில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 4வது அதிகாரம், அதில் 4வது வசனத்தில் மேவி போசேத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். மேவி போசேத்தியா? சவுலுடைய மகனுடைய மகன். சவுலுடைய மகன் பேர் என்ன? யோனத்தான். யோனத்தானுக்கு ஒரு மகன் உண்டு. அவனுடைய பேர் தான் மேரி போசேத். இந்த
இந்த இந்த பேரை குறித்து நீங்கள் கேள்விப்பட வேண்டுமே ஆனால் இந்த 2 சாமுவேல் 4வது அதிகாரத்திற்குள்ளே தான் போக வேண்டும். 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே பாருங்கள், படிங்க. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில், ஓடும் பொழுது அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவன் விழுந்து என்ன செய்தான்? முடவனானான். அப்போ வயசு அவனுக்கு எத்தனை? 5 வயது. இப்பொழுது யோனத்தான் மரித்து போனார், சவுல் மரித்து போனார். இனி தாவீது அத்தனை பேரையும் கொண்டு விடுவார் என்கிற பயத்தில் இந்த பிள்ளையை வளர்ப்பு தாய் எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். ஓடும் பொழுது தவறி கீழே விழுந்து 2 கால்களும் முடமாகி விடுகிறது. உங்களுக்கு தெரியும், அதனுடைய வேதனை தெரியும். ஒருவேளை ஒரு கையிலே ஒரு விரல் சரியாய் வேலை செய்யாமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகும்? அதுவே நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஐயோ, இந்த விரல் இப்படி ஆயிடுச்சு, இந்த விரல் இப்படி ஆயிடுச்சு. நினச்சி பாருங்க, 2 காலுமே போயிடுச்சு, 2 காலுமே செயலற்று போய் கிடக்கிறது. வாழ்க்கையில் இனி இவன் ஒரு ராஜகுமாரன் என்று சொல்லுவதற்கு இல்லை. இவன் ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் இருப்பான் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் நிற்கிறான். எல்லாம் போயிடுச்சு, இனி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நிற்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய சவுல் தாவீது அதை கேள்விப்படுகிறான். அவனை அழைத்து அதனுடைய ஒரு வசனத்தை கூடி படிங்களா? 9வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அவன் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானுடைய நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அந்த வார்த்தையை கவனிங்க. நீ என் வீட்டில் இன்னைக்கு, என் அரண்மனையில் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லல. என்ன அங்கீகாரம் கிடைக்கிறது? முடவன் சவுல் தாவீதுக்கு பயந்து மறைந்து வாழுகிறான், ஒளிந்து வாழுகிறான். ஒருவேளை தாவீது கண்டுபிடித்தால் எப்பொழுதும் கொண்டு போடலாம், எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருக்கிறான். அந்த பயத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் என்ன? இன்று முதல் நீ என்னுடைய மேஜையில் என்ன செய்யலாம்? ராஜாவுக்கு ஒப்புமாக. ஒரு ராஜா உட்கார்ந்திருக்கிற அந்த மேஜையில் உட்கார்வதற்கு தகுதிகள் பல உண்டு. அந்த தகுதிகள் இருந்தால்தான் அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே மேஜையிலே அவரோடு சாப்பிட முடியும். இப்ப இவன் என்ன பிரயோஜனம்? தாவீதுக்குத்தான் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை கை கால்கள் நன்றாய் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? யோனத்தானை வைத்திருந்ததை போல, யோனத்தான் தாவீதை வைத்திருந்ததை போல தாவீது யாரை வைத்திருந்திருக்கலாம்? மேவிபோசேத்தை வைத்திருக்கலாம். ஆனால் அதற்குரிய தகுதியும் இல்லை. அன்னுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் நம்முடைய தகுதிகளை நம்ம நினைச்சுக்கிறோம். இது தகுதி, அது தகுதி, இந்த தகுதி எங்கிட்ட இருக்கு, அதனால தான் என்னை மதிக்கிறாங்க. இல்லவே இல்லை. நம்ம சில வேளைகளில் சில வரங்களை உடையவர்களாக இருப்போம்,
சில கிருபைகளை உடையவர்களாய் இருப்போம். இதுதான் எனக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு அப்படின்னா இல்லை. அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் இறங்கி வந்த இரட்சகராகி இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே வந்தால் அதுதான் நம்முடைய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அரண்மனையிலிருந்து வருகிறது அல்ல. ஒருவேளை இன்றைக்கு அரண்மனை இல்லை, இன்னைக்கு அரண்மனை இல்லை. ஆனால் நமக்கு ஒரு அரண்மனையை பார்க்கலும் மேலான அரண்மனை உண்டு, அது பரலோகம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அங்கிருந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் வருகிறது. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உலகத்திலே மனித அவதாரம் எடுத்தது நிமித்தம் நமக்கு இன்றைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை ஏற்றுக்கொள்ளுவாயானால் நீ என்னுடைய பந்தியில் என்னோடு இருப்பாய். தகுதி, எந்த தகுதியும் இல்லை. நம்முடைய தகுதி நிமித்தமா இன்றைக்கு நமக்கு இந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது, அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? விலையேற பெற்ற பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே. இந்த அங்கீகாரத்திற்கு வேறு எந்த காரணமும் இல்லை, வேறு எந்த தகுதியும் இல்லை. என்னுடைய படிப்போ, என்னுடைய வேலையோ, என்னுடைய வம்சமோ ஒன்றுமே இல்லை. அவருக்கு நன்றாக தெரியும், உன்னால் ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை, ஆனாலும் நீ என்னோடு கூட பந்தி இருக்க வேண்டும் என்று அவருடைய பந்தியிலே நம்மை கர்த்தர் வைத்து கனப்படுத்தி இருக்கிறார், அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னுடைய மாம்சத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவன் என்னோடு கூட என்னுடைய இரத்தத்தை. என்ன அங்கீகாரம் பாருங்க. மேவி போசத்துக்கு கிடைக்காத அங்கீகாரத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரங்கள் காணப்பட்டாலும் இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், எல்லா அந்தஸ்தையும் வைத்திருக்கிறார். சாஸ்திரிகளுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் இந்த மேய்ப்பர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மேய்ப்பர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் இந்த அங்கீகாரத்தை அவர் உங்களுக்கும் தருவார். நாம் தகுதி உடையவர்கள் அல்ல. ரோமரிலே வாசிக்கிறோம் 3வது அதிகாரமா எடுத்து படிங்கள். 3வது அதிகாரம் 23வது வசனத்தில், ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனோம். இழந்து போய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அவர் நம்மை யாராக மாற்றி இருக்கிறார்? நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எனக்கு இன்னும் வேதாமத்தில் ஒரு காரியத்தை சொல்ல ஆசை. அங்கீகாரம். ஒரு நாள் ஆகாஸ்வேர் ராஜாவுடைய அரண்மனையிலே ஒரே பரபரப்பு. என்ன என்று கேட்ட பொழுது, ஐயோ ராஜா யாரையோ கனம் பண்ண போகிறாராமே. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சம்பவம்? ராஜா யாரையோ கனம் பண்ண போகிறார், ராஜா யாரையோ உயர்த்த போகிறாராம். யார் அந்த பாக்கியவானோ தெரியாது. ஆனா எல்லாரும் ஒரு கைதான் சூன்றாங்க. எங்க? ஆமானுக்கு தான் அந்தஸ்து கிடைக்க போகிறது, அங்கீகாரம் ஆமானுக்கு தான் கொடுக்க போகிறது. ஏனென்றால் ஆமான் தான் ராஜாவோடு கூட இருந்து அத்தனை தேசங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்கிறார். ஆமானுக்கு தான். ஆமானு என்ன நினைச்சுக்கிறாரு? தனக்கு தான் அந்த பாக்கியம். என்ன பாக்கியம்? ராஜா கனப்படுத்துகிற மனுஷனாக மாற ஆமானுக்கு ஆசை. ஆனா அந்த சிலாக்கியம்
அதை பற்றியெல்லாம் ஆசையே இல்லாதபடிக்கு வாசலையே கிடக்கிற ஒரு மனுஷன் எங்கே அரண்மனையினுடைய முற்றத்திலேயே நின்று கொண்டு உலாவிக் கொண்டு நடந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்து யாருக்காகிலும் உதவி செய்ய முடியுமா செய்து கொண்டு கிடந்த ஒரு மனுஷன் அதை பற்றி நினைக்கவே இல்லை. சில வேளைகளில் நாம் நினைக்கலாம் அது கிடைக்காமல் போகலாம். ஏனென்றால் அது தேவனுடைய அகராதியில் இல்லை, தேவனுடைய டயரியில் இல்லை. சில வேளைகளில் நாம் என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கவே மாட்டோம். இதெங்க நமக்கு கிடைக்க போகிறது, என்னைக்கு நம்ம இந்த அரண்மனை முற்றும் தான் என்று சில வேளைகளிலே நாம் நினைத்து கொண்டிருப்போமே. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள் அல்ல தேவனுடைய நினைவுகள், நம்முடைய வழிகளும் அல்ல அவருடைய வழிகள். இந்த மொர்தெகாவை பாருங்கள், நன்மை செய்கிற ஒரே ஒரு காரியம்தான் அவருடைய பழக்கம். அதை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அதிகாலையிலே ஒரு செய்தி வருது, ஆமான் ஓடி வருகிறான். ஓடி வந்து ஓடி சொல்லுகிறான், மொர்தெகாவே உன்னை ராஜா அழைக்கிறான். உன்னன்னு சொல்லியிருப்பானா? இப்ப எப்படி சொல்லியிருப்பான் கொஞ்சம் சொல்லுங்களா? கூனி குறுகி அப்படித்தானே நிமிர்ந்து நின்று சொல்லியிருப்பானா? ஆனா இவ்வளவு நாள் என்ன செய்திருக்கிறான்? நிமிர்ந்து நின்று, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, திமிர பாருன்னுவாங்க. இந்த ஆமான் அப்படிதான் இருந்தான். ஆனால் இன்றைக்கு கூனி குறுகி நின்றவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான், தலை நிமிர்ந்து நின்றவன் கூனி குறுகி போகிறான். அதுக்கு தான் செலவழியில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது. என்ன வார்த்தை தெரியுமா? நீங்க எங்க கண்ணீர் வடிச்சீங்களோ அங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிற காலத்தை கர்த்தர் தருவார். எங்கே அவமானப்பட்டீர்களோ அங்கே கனப்படுத்துகிற காலம் ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மனுஷ கண்களுக்கு தெரியாது, ஒருவேளை நம்முடைய மாம்ச கண்களுக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அவரை சார்ந்திருப்பீர்களே ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய சித்தத்திலே அவர் உங்களை நடத்துவார். மூன்றாவதாக அங்கீகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? இந்த மொர்தெகாய்க்கு நீங்க வீடுகளில் போய் எஸ்தருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் படித்து பார்ப்பீர்களே ஆனால், அதனுடைய 8வது வசனம், அதனுடைய 10வது வசனத்தில் படித்து பார்ப்பீர்களே ஆனால், கடைசி வசனத்தை மட்டும் படிங்கள். 10வது வசனம் 6:10. நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஒரு ஆமென் சொல்வீங்களா? எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷனை தெரியும், மரித்து போனார் அவர். எத்தனை பேருக்கு தெரியும்? பிரதர் சாம் ஜெபதுரை நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறார், நிறைய செய்திகள் அவரிடத்துல இருந்தது. நான் அவர் நடத்தி கொண்டிருந்த ஒரு உபவாச ஜெபத்தில் அழைக்கப்பட்டிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவரோடு பழகிற ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஒரு 50 புக் என்னமோ எனக்கு கிஃப்டாக கொடுத்தார். அப்படி அவர் இருக்கும் பொழுது ஊழியத்தின் ஆரம்ப காலம், அவர் வேலையை செய்து கொண்டே இன்கம் டேக்ஸில் நினைக்கிறேன், நல்ல வேலை அவருக்கு. ஆனால் ஒரு மனிதன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு கீழே இருக்கிற மேலே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் இவர் வேலை செய்யவும் விட மாட்டாப்புல, செஞ்சா அதை தாசா அவர் செய்தது மாதிரி காமிக்கவும் மாட்டாப்புல. வேதனை என்றால் ஒவ்வொரு முறையும் துக்கப்படுவாராம், ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் வேதனைப்படுவார். ஆண்டவரே, நான் நன்மை செய்து வேதனைப்படுகிறேனே, நல்லதை செஞ்சு நான் அவமானப்படுத்தப்படுகிறேனே. எல்லாருக்கும் முன்னாலும் அவமானப்படுத்துவாராம். வேற ஒன்றும் இல்லை, அவருடைய உள்ளான காரியம் என்னவென்றால் இவர் ஒரு தேவனுடைய மனுஷன், கிறிஸ்தவன் என்பதற்காக மாத்திரம். கடைசியில் அவருக்கு தாங்க முடியல, ஒரு 3 நாள் உபவாசத்தை போட்டு வேற எங்கேயும் அவர் எப்பவுமே ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ற இடத்துல போய் உபவாசம் முடித்து அலுவலகத்திற்கு போயிருக்கிறார்.
போகும்போதே மனசில் அப்படித்தானே, ஐயோ இந்த வேதாளத்தை முகத்தை பார்க்கணுமே ஆண்டவரே, அப்படிதான் போயிருக்கணும் இவர். அவர் உள்ள போகும்போதே ஒரு 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 அப்படியே ஒரு பார்வையில் பார்த்தா அந்த சேரை காலியா இருந்து வேற ஒருத்தர் இருந்திருக்கிறார். ஓடி போய் ஆபீஸ்ல வேலை செய்கிறவர்களிடத்தில் கேட்ட பொழுது சொன்னார்களாம், உனக்கு தெரியாதா, 2 நாளில் அவர் டீக்ரேட் பண்ணி அவர் மேலிடத்திலிருந்து ஏதோ பிரச்சனைகளை கண்டுபிடித்தார்கள். தூக்கி அவரை தண்ணி இல்லாத காட்டில் போட்டுட்டு வேறு ஒரு நல்ல மனிதனை கொண்டு போட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக வேளைகளில் நினைக்கிறோம் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நாம் நினைக்கிறோம். எனக்கு என்ன கிடைக்கவில்லை? அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறோம். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வல்ல கரத்திலே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். ஒன்றாவதாக நான் சொன்னேன், அவனுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. மேய்ப்பர்களுக்கு பயப்படாது என்கிற செய்தி மூலமா என்ன கிடைத்தது? ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. இரண்டாவது நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். வாசியுங்கள். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது வசனம் முதல் படியுங்கள். 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரையில் படிக்கிறீங்களா? அவ்வேளையில் கர்த்தருடைய அல்லது ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். லூக்கா 2:9 மட்டும் படியுங்கள். மற்ற வசனத்தை நீங்கள் குறித்து கொண்டு வீடுகளில் போய் படியுங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து விட்டார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த வார்த்தை கவனிங்கள். கர்த்தருடைய மகிமை, பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் நடுவில் இறங்கின பொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுவீர்களா? பயப்படாதே என்று சொல்லி தேவ பிரசன்னம் இறங்கின பொழுது பயந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற காரியம் அதுதான். ஏதோ ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வந்து விடுகிறது? பயம் வந்து விடுகிறது. அந்த பயம் நம்மை அலைக்கழிக்கிறது. இந்த மேய்ப்பர்கள் தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டு பயந்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். பயந்தவர்களுக்கு என்ன ஆறுதல் என்றால், என்ன நற்செய்தி கொடுக்கப்படுகிறது என்றால், இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. எந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்றால், தங்களுடைய எந்த ஆடுகளின் நிமித்தம் எப்படிப்பட்ட இயேசு பிறந்திருக்கிறார் என்றால், தங்களுடைய எந்த ஆடுகளின் நிமித்தம் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட்டார்களோ, நல்லா கவனிங்க, எந்த ஆடுகளின் நிமித்தம் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி நாறுகிறது என்றார்களோ. சில வேளைகளில் நினைக்க தோன்றுகிறது, ஏன் தாவீதை அவனுடைய அப்பா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்த சமயம் கூப்பிடல? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான், வந்தா நாத்தம் அடிக்கும். தேவனுடைய மனுஷன் என்ன நினைப்பாரு? ஐயோ இந்த வீட்டுக்குள்ள ஒரே நாத்தம். போன வாரம் நான் சொன்ன கதை மாதிரி, வீட்டுக்குள்ள ஒரே நாத்தம் அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு அது? ஏன் யுத்தக்களத்தில் போன தாவீதை விரட்டுறாங்க அண்ணங்க? ஸ்மெல்லு. நீ ஆட்டை விட்டுட்டு வந்துட்டியா? உனக்கு தகுதி அதுதான். ஆட்டை விட்டு வந்துட்டியா? பிடிச்சி விரட்டுறாங்க. கவனிங்க, எந்த ஆடுகளின் நிமித்தம் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்களோ அந்த அந்த ஆட்டின் அடையாளம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. யோவான் எழுதின நிருபத்தை, சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்க ரொம்ப அழகா புரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை
மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு மறுநாளிலே இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எந்த ஆட்டுக்குட்டி இவர்களை சமுதாயத்தை விட்டு தள்ளி வைத்ததோ, இப்ப ஆட்டுக்குட்டி இல்ல, ஆனால் அவருக்கு பேர் என்ன? ஆட்டுக்குட்டியானவர். அதனுடைய வல்லமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசின பொழுது அந்த வீடுகளுக்குள்ளே சங்காரதூதன் போகவில்லை, போக முடியவில்லை என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டாகி ஒரு வீட்டை ஆசீர்வதித்து பாதுகாக்க முடியுமேயானால், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இரத்தமும் எவ்வளவு வல்லமை உடையது. தேவனை விட்டு தூரம் போனவர்களை, நரகத்தின் கொள்ளிகளாயிருந்தவர்களை, சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் மறுபடியும் பிதாவோடு இணைக்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கிறது, பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கிறது. எப்படி பரலோகத்தில் உலகத்தை உண்டு பண்ணி உலகத்தில் மனுஷனை உண்டு பண்ற சமயம் எப்படி திருத்துவ தேவர்கள், திருத்துவத்தின் தேவன் செயல்பட்டாரோ, அதே போல இங்கேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலையும் இந்த திருத்துவ தேவன் செயல்படுவதை பார்க்க முடியும். தேவன் செயல்படுவதை பார்க்கிறோம். கிருபையின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ கவனிங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு தாழ்ந்த நிலைமைக்கு போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி அல்லது அவருடைய இரத்தத்தின் வல்லமை ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. ஒன்றாவது ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்கிறது? அந்தஸ்தை கொடுக்கிறது. இரண்டாவது ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவருடைய பிள்ளை என்கிற ஆசீர்வாதம். ஆமென். அவருடைய குமாரன் என்கிற ஆசீர்வாதம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எடுத்து படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவீர்களா? அருமையான தேவசனமே, நாம் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், உலகம் நம்மை ஒதுக்கி வைத்தாலும், உண்மையிலே நம்மை நேசித்து நம்மை தூக்கி கனப்படுத்துகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள இரட்சகரை தான் பிதா நமக்காய் பூலோகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இரண்டாவதாக, பயப்படாதே என்று சொன்ன செய்திக்குள்ளே நமக்கு வைத்திருக்கிற பெரிய காரியம் என்னவென்றால் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பரலோகத்தோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், மனுஷர்களோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு மார்க்கத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன மார்க்கம் என்றால் கிறிஸ்தவம் என்கிற மார்க்கம். ஆமென். கிறிஸ்தவம் என்கிற மார்க்கத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ பயப்படாதே என்கிற வார்த்தை இந்த கிறிஸ்மஸுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் இருதயத்தை விட்டு போயிடக்கூடாது, வாழ்க்கையை விட்டு போய்விடக்கூடாது. இந்த பயப்படாது என்கிற வார்த்தை வாழ்நாள் முழுசும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஸ்காட்லாந்து தேசத்திலே நான் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய அவருடைய ஒரு சின்ன அனுபவத்தை நான் படித்தேன். தன்னுடைய மாலை தன்னுடைய வீட்டுக்கு பள்ளிக்கூடங்களிலிருந்து அல்லது வேலை செய்கிற இடத்திலிருந்து திரும்பி போகும் பொழுது ஏறத்தாழ 3-4 கிலோமீட்டர் ஒரு பயத்திற்குரிய
ஒரு சரிவு நிறைந்த மலைப்பாங்கான இடத்துல அவர் நடந்து போக வேண்டுமா? அவர் அப்படி நடந்து போகும் பொழுது திருடர்கள் அந்த வழியிலே வழிப்பறி பறிக்கிறவர்கள் உண்டாம். அது மட்டுமல்ல, கொடிய மிருகங்கள் உண்டு, மனிதனை அடித்து சாப்பிடுகிற மிருகங்களும் உண்டு. பள்ளத்தாக்கு சரிந்தால் சறுக்கினால் எங்கேயோ கொண்டு தள்ளிவிடும். அப்படிப்பட்ட மிகவும் ஆழமான சரிவுகள். பயத்தோடு தான் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க வேண்டும். அதிலும் இருட்டி விடக்கூடாது. இருட்டி விட்டால் பல பிரச்சனைகளினாலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்வதற்கு அல்லோலப்பட்டு அல்லது வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் போவாராம். அப்படி ஒரு நாள் போய் கொண்டிருந்த பொழுது ஏறத்தாழ வீட்டின் அருகாமையிலே வருகிறதை போன்ற ஒரு உணர்வு இருந்தாலும், இன்னும் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், போக வேண்டும். அப்பொழுது ஒரு அதிர்வு சத்தம் போல ஒரு நடக்கிற அதிர்வு சத்தம் கேட்டிருக்கிறது. அந்த அதிர்வு சத்தம் கேட்ட பொழுது இவர் உண்மையாகவே கன்ஃபார்ம் பண்ணி கொண்டார். ஆம், கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள். இன்றைக்கு என்னுடைய கதை முடிந்தது. இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பிடுங்கி விடுவார்கள், என்னை அடிப்பார்கள், என்னை கொலை உயிரும் குற்றுயிரமாய் போட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் என்கிற அந்த வேதனையோடு கூட அவர் அடுத்த அடிகளை எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பேரை சொல்லி ஒரு சத்தம் கேட்டதாம். ஜான், நீங்க தானே? நீதானே ஜான்? பயப்படாதே, ஐம் டாடிஸ் ஹியர், நான் அப்பா அங்கே இருக்கிறேன் என்று சொன்னாராம். அந்த முதல் வார்த்தையை, முதல் சத்தத்தை கேட்ட பொழுது நடுங்கி போன அந்த தேவனுடைய மனுஷனுக்கு, ஐயோ நாம் இன்றைக்கு அழிந்தோம் என்று நினைத்த அந்த தேவனுடைய மனுஷனுக்கு, இனிமேல் நான் இந்த உலகத்தில் இருக்க போவது சந்தேகம், என்னை கொள்ளைக்காரர்கள் நெருங்கி விட்டார்கள், என்னை கொண்டு போடுவார்கள் என்று பயந்த பொழுது இரண்டாவது சத்தம் தளர்ந்த கால்களை பலப்படுத்தினது, தள்ளாடின கைகளை பலப்படுத்தினது, மிகவும் வேகமாய் துடித்தவுடைய இருதயத்தை நார்மலாக்கினது. ஏனென்றால் அது அப்பாவுடைய சத்தம் என்பதை அவன் அறிய முடிந்தது. அவர் இரண்டாவது இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், ஜான் பயப்படாதே, நான் தான் டாடி இருக்கிறேன். ராமேன் சொல்லுவீங்களா? கடினமான இடங்களிலே நடந்து போகும் பொழுது, கடினமான பாதையிலே கடந்து போகும் பொழுது, சில வேளைகளிலே என்ன நடக்குமோ என்கிற ஒரு அங்கலாய்ப்பு வரும் பொழுது, தைரியசாலியை போல காண்பித்தாலும் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு அங்கலாய்ப்பு இருந்து கொண்டிருந்ததே, என்ன நடக்குமோ என்று சொல்லி. ஆனால் ஒரு சத்தம், மகனே பயப்படாதே. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? இந்த காலை வேளையில் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒரு சத்தம் வருகிறது. அது மனுஷனிடத்திலிருந்து வருகிற சத்தம் அல்ல. அந்த சத்தம் சாதாரண சத்தம் அல்ல, பயப்படாதே என்கிற சத்தம். அந்த பயப்படாதே என்கிற சத்தத்திற்குள்ளே கர்த்தர் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். பயப்படாதே என்கிற சத்தத்திற்குள்ளே தேவன் தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார். பயப்படாதே என்கிற சத்தத்திற்குள்ளே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை யோசித்து பாருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியமாயிருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை மாத்திரமல்ல, மதியாகாயத்தில் இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் அவருடைய பிறப்பை சிந்திக்கிற நாம் அவருடைய பாடு மரணத்தையும் சிந்திக்க வேண்டும், அவருடைய வருகையும் சிந்திக்க வேண்டும். பயப்படாது என்கிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்டு. அந்த பயப்படாது என்கிற வார்த்தைக்குள்ளே நான் இருக்கிறேன் என்கிற தைரியம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நான் இருக்கிறேன் என்கிற தைரியம் இருக்கிறது. எத்தனை பேரோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற தைரியம் இருக்கிறது. எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். எழுந்து நின்று கண்களை மூடுவோம். கண்களை மூடி அப்பாவிடத்தில் சொல்லுங்கப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கிறேன் ஆண்டவரே.
அந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? பயப்படாதே என்று சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த பயப்படாதே என்கிற சத்தம் என ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் நினையாத பாதைகளிலே, நான் நினைத்து கூட பார்க்க முடியாத பாதைகளிலே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க? சமுதாயத்தை விட்டு நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களோ, அல்லது உறவினர்களை விட்டு நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களோ, அல்லது உங்களுடைய மதம் உங்களை கைவிட்டு விட்டதோ, கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றிலும் பெரியவர் ஒருவர் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாது என்று சொல்லுகிறார். மகளே நீ பயப்படாது என்று சொல்லுகிறார். அந்த வலது கரத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? அவருடைய கரத்தில் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு பக்தன் இப்படி சொன்னான், ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். நீர் என்னுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. நான் உம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டால் நான் தளர்ந்து போகும் பொழுது, என்னுடைய கை சோர்ந்து போகும் பொழுது, அல்லது உயரங்களிலே வரும் பொழுது, அல்லது பள்ளங்களை பார்க்கும் பொழுது நான் உம்முடைய கரத்தை விட்டு விடுவேன், நான் விழுந்து விடுவேன் ஆண்டவரே. ஆகினாலே ஒருபோதும் தளர்ந்து போகாது, ஒருபோதும் பலவீனப்பட்டு போகாது, ஒருபோதும் கைவிடாது உம்முடைய கரத்திலே என்னை பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், என்னை தூக்கி சுமந்த நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னை உலக தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், உலக தகப்பன் கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஒரு மகிமை தேவன் நம்மோடே. தேவன் அவருடைய கை தளர்ந்து போகாத கை, அவருடைய கை நம்மை விட்டு விலகாத கை. அவருடைய கைகள் சாதாரணமான கைகள் அல்ல. சற்று உற்று கவனித்து பாருங்கள். அந்த கைகளிலே காயங்களை பார்க்கலாம், அந்த கையிலே தழும்புகளை பார்க்கலாம். இது ஆட்டுக்குட்டியானவருடைய கை. ஓ ஹல்லேலூயா. கரங்களை கோட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போமா? கரங்களை கோட்டி ஹல்லேலூயா. தகப்பன் சாதாரணமான தகப்பன் அல்ல, நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. ஒரே வாசேதரந்தராதனா. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடி விட்டு போகிற கிறிஸ்மஸ் அல்ல மகனே. ஓ இது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ், இது பிரயோஜனமுள்ள கிறிஸ்மஸ். ஓ ஜீசஸ். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பல்லவி பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கொண்டாடுவேன் நான் கொண்டாடுவோம்.
கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கைகளை கொண்டு இயேசுவை கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவை ஒரு முறை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவை கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா துக்கமில்லை இனி துயரமில்லை ஆனந்தம் என் வாழ்விலே துக்கமில்லை இனி துயரமில்லை ஆனந்தம் என் வாழ்விலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 கரங்களை கொட்டி ஹalleluya. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களின் மூடி தான் நம்ம போவோம். நமக்கு ஒரு ஸ்பெஷல் பாதையை கர்த்தர் வச்சிருக்கல. ஆமென். உபத்திரம் உள்ள, வியாதி உள்ள, கஷ்டம் உள்ள, வேலை பிரச்சனை உள்ள, பொல்லாத நண்பர்கள், பொல்லாத உறவினர்கள், இப்படி எல்லாரின் நடுவிலே தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பட் நாம் விசேஷித்தவர்கள். ஆமென். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் அவருக்கு விசேஷித்தவர்கள். ஐயோ, முள் இருக்கிறதே, துக்கம் இருக்கிறதே, துயரம் இருக்கிறதே, அவர் இருக்கிறாரா அப்படின்னா அவைகளை பார்க்கலும் அவர் பெரியவராய் தெரிவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றை பார்க்கலும் ஒருவர் என்னோடு இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மகனே, மகளே, ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நீ எழும்பும் பொழுதும் நீ பயப்படாது என்று சொல்லுகிற வார்த்தையோடு உங்க பேரை சொல்லி அவர் சொல்றாரு. நீ பயப்படாத மகளே, மகனே, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் இழப்புகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறும். நீ அந்தஸ்து இல்லாத இடத்துல கிடந்திருப்ப, ஆனா நான் உனக்கு ஒரு அங்கீகாரத்தை வச்சிருக்கிறேன் தெரியுமா? உனக்கு நான் ஒரு அங்கீகாரத்தை வச்சிருக்கிறேன். என் சித்தத்தை செய்கிற பலனை நான் உனக்கு கொடுப்பேன். நீ கனப்படுத்தப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேகரை நீ ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கிறிஸ்துமஸ் ஆண்டவரே. பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொரு வாரமும் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தது, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தது. ஆண்டவரே, சமுதாயத்திலே பலவீனர்களாய் கிடந்தவர்களை, சமுதாயத்திலே கைவிடப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் கிடந்தவர்களை கூட நீர் தேடி வந்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியுமே. ஆனால் இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அங்கீகாரத்தை இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அதை திருப்பி பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு அதை திருப்பி தருவீராக.
இன்னைக்கு மறுபடியும் பயப்படாதே என்கிற வார்த்தையை அவர்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. பயப்படாதே என்கிற வார்த்தைக்குள் இருக்கிற தேவாட்டுக்குட்டியின் ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும், உணரட்டும். நீர் அப்படி கிரியை செய்யும். இந்த சந்தோஷமான நாட்களை கொண்டாடி நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஊர்களுக்கு போயிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெகு தூரங்களிலே போயிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. கனம் துதி மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் பயப்படாதே என்கிற வார்த்தையின் ஆசீர்வாதங்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a 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 Merry Christmas. Merry Christmas. Happy New Year and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பின்னாடி உங்களுக்கு காஃபி இருக்கிறது. உட்காருங்க தயவு செய்து. Feliz Navidad. Feliz